Hi friends, welcome to bujjima tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு printed blouse தான். இந்த printed blouseல வந்து வித்து வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு போக எனக்கு இவ்வளோ பீஸ் வந்து மிச்சமாக எனக்கு கிடச்சிது. ஸோ இதை வச்சோம். இன்னொன்று இது வந்து ப்ளவுஸ் பீஸு, ஒரு பூனம் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் தான் இது. இதில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரீயூஸ் மாதிரி எதாவது ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து இந்த கிளாத்தோட ரிமைனிங் பீஸ் எல்லாமே பத்திரமா எடுத்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு சின்னதாக ஒரு யோக் டைப்பில் ஒரு பேபி ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த ப்ளவுஸ் பீஸை வந்து எனக்கு தேவையான ஹைட்டுக்கு நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த இருக்கா, எனக்கு தேவையான ஹைட்டுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸை நீட்டு வாக்கில் நான் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு மாதிரி. இதை வச்சு நான் லைனிங்லாம் கொடுக்கல, சும்மா சிம்பிளாக வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போட்டுக்க போகிற மாதிரி ஒரு டாப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். பேபிஸ்க்கு தானே, சும்மா ரஃப் யூஸ்க்கு தானே, வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காண்டி. இது வந்து யோக் டைப். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டபுள் ஃபோல்டிங்கை என் பக்கமாக போட்டிருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஓப்பன், இங்கேயும் ஓப்பன், இங்கே ஒரு ஃபோல்டிங் அண்டு 2 ஓப்பனில் வந்து கிளாத் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான ஹைட் எல்லாமே நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான ஹைட் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சு. ஓகேங்களா? தைக்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து தான் 6 இன்ச்சு. வித்து வந்து 10 இன்ச்சு. சரிங்களா? 10 இன்ச்சு. அதாவது வித்து வந்து ஃபுல் பாடி ரவுண்டு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 20 நம்ம 4ஆல் வகுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 5. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 6 இன்ச்சாக ஈஸ்கெல்லாம் சேர்த்து நான் 6 இன்ச்சாக வந்து இந்த இடத்துல வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்களேன், இதுலேயும் வந்து நமக்கு கிளாத் வந்து இவ்வளோ வந்து எக்ஸஸாக கிடைக்கி. ஸோ நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் கிளாத்தை இன்னுமே நம்ம வந்து நமக்கு தேவையான இதுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 6 இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து முடிந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் எப்போவுமே பாருங்கள். இப்போ 6 இன்ச்சுக்கு இருக்குது. ஓகேங்களா? 6 இன்ச்சுக்கு வித்து இருக்குது. ஹைட்டுமே இப்போ நான் 6 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போ வந்து நெக்கு வித்து வந்து எனக்கு வந்து 2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு சேர்த்து தான். சரிங்களா? நெக்கு டெப்த்து வந்து எனக்கு 3 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். நெக்கு டெப்த்து வந்து 3 இன்ச்சு. இப்போ இதை 2ஐயும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் வைங்க. நான் சிம்பிளாக வந்து ரவுண்டு நெக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் வந்து நம்ம பார்ப்போம். ஆம்கோல் வந்து அதாவது ஷோல்டர். ஓகேங்களா? ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்து நான் வந்து 4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது இப்படி பார்த்தாலும் நமக்கு 2 இன்ச்சு ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. நெக்கு வித்தும் வந்து நம்ம 2 இன்ச்சு தான். சரிங்களா? மொத்தமாக 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது ஆம்கோல் வந்து எனக்கு எத்தனை இன்ச்சுனா 4 இன்ச்சு. சரிங்களா? ஆம்கோல் வந்து எனக்கு 4 இன்ச்சு. அதையும் நான் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த நெக்கையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் வந்து தெரியுதா? 2 பீஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெட்டியாச்சு 2 பீஸு. சரிங்களா? பீஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போது ரிமைனிங் வந்து நம்ம வந்து
இந்த கிளாத் இருக்கா, ஒரு பீஸ்க்கான கிளாத். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? இதுவே 2 இன்ச்சுக்கு கூட தான் இருக்குது. பாருங்கள், நான் வந்து இந்த கிளாத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா? கிளாத் வந்து இவ்வளோ எக்ஸஸாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை நம்ம 2ஆக கட் பண்ண போகிறோம். இந்த ஹைட்டு மொத்தத்தில் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்து பார்க்குறப்போ ஹைட் வந்து 18 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 18 இன்ச்சு வந்து இருக்குது. இந்த 18 இன்ச்சில் கீழே வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங் வந்து 1/2 இன்ச்சுக்கு உருட்டி தைச்சிருவோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து போயிடும். அப்போ இதோட ஹைட் எவ்வளோ வரும் நமக்கு? 17 இன்ச்சு ஹைட்டு தான் நமக்கு வரும். இது வந்து சிம்பிளாக ஒரு டாப் தான். நம்ம வந்து பேலன்ஸ் இதையும் வச்சு நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோவாகவே போடுறேன். இப்போது இதை வச்சு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள், அவ்வளோவா கேல்குலேஷன் வந்து நான் அவ்வளோவா ரொம்பலாம் இதில் போடவே இல்லை. சிம்பிளாக ஒரு வந்து தைக்க போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வாங்க, இது போக நம்ம வந்து பேக்கில் வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கட்டிங் வந்து போட போகிறோம், கொக்கி வைக்கிறதுக்கு 2 இன்ச்சில். அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் அதுக்கும் வந்து ஒரு பீஸ் வந்து சின்னதாக வந்து நம்ம நெக்குக்கு வெட்டியிருப்போம்ல, அதில் ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து இப்போ இதுவும் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இந்த இடத்த நான் கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் வந்து ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு யோக் டைப்பில் ஒரு ஃப்ராக் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரிமைனிங் கிளாத்தை வச்சு நான் இன்னொரு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க, இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடு ராங் சைடு பார்க்கணும். இந்த பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ராங் சைடில் டபுள் ஃபோல்டிங் பண்ணி 2 கிளாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள், வீட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா டைப்பில் இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் தைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போனாலும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இந்த மாதிரியும் தைக்கலாம் அப்படின்னு. இப்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு பக்கம் பீஸை தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் பீஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பீஸ்லேயும் நம்ம இதே மாதிரி மடித்து தைக்கணும். அதுலேயும் ராங் சைடில் கரெக்டாக நம்ம மடிங்க, தப்பாக வந்து மடிச்சிடாதீங்க. நல்லா இருக்காது, பிரைட்னஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து யோக் பீஸை வந்து எடுத்துக்கலாம். யோக் பீஸில் நல்ல பக்கம் 2 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முதலையே பேக்கில் நான் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு சேம் இப்போ அந்த குட்டியாக ஒரு பீஸ் எடுத்தோம்ல, அந்த பீஸ்லேயும் இதே மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இதை அப்படியே மடக்கி இந்த பீஸில் அதே மாதிரி கரெக்டாக வச்சு நான் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு ராங் சைடு, அதாவது ரைட் சைடு வச்சு ராங் சைடு வந்து நம்ம திருப்பணும். ஸோ வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. த்ரெட்டையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த கிளாத்தில் நம்ம வந்து இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்க போகிறோம். அந்த பிசுறு வந்து இல்லைன்னா ஒரு மாதிரி தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அந்த யோக் பீஸில் வந்து படாமல் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு தைக்கணும். ஊசியை நிப்பாட்டிட்டு இதை தூக்குங்க, நட்டுக்கால. இல்லைன்னா வந்து அந்த ஷேப் வந்து மாறிடும்.
இப்போ இதை அப்படியே மடக்கி நம்ம ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். அதே ஷேப்லேயே தைக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த கீழே இருக்க பாட்டம் பீஸ் கலருக்கே வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து நான் அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த பீஸோட மெஷர்மெண்ட் வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துட்டா ரெண்டுமே மேட்ச் ஆன மாதிரி தெரியும். இப்போது நான் எப்படி வைக்கிறேனோ நல்ல பக்கத்தில் வச்சு நான் திருப்ப போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை பைப்பிங் இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் அதை ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெளிவாக கிராஸ் பீஸ் எடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக பண்ணல மாதிரி டக்குன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு கிளாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலான்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட பாருங்கள். இப்போது இந்த சைடும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம மடக்கி இப்படி தைச்சிட்டு ரஃப் தையல் போட்டுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ நம்ம அந்த இடத்துல பிசுறு தட்டாது. இப்போ நம்ம அதை இப்படி எடுக்கிறப்போ நாச் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் அதிகமாக ரவுண்டு இருக்கோ, ரவுண்ட் ஷேப் எங்கே வளையுதோ அந்த இடத்துல மெயினாக நாச் போடுங்க. அப்போ தான் நம்ம அடித்து திருப்புறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அமுக்கு தையல் போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் இதில் அமுக்கு தையல் வந்து போடலை. இப்போ இப்படி எடுக்கிறப்போ அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். அதுக்காண்டி தான் நான் அப்படி ஒரு மடக்கி தைச்சேன். இப்போ நம்ம அப்படியே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அமுக்கு தையல் போட்டுட்டு தைச்சாலும் ஓகே. சின்னதாக உருட்டி பாருங்கள் நமக்கு எந்த சைஸ் வந்து தேவைன்னு. இப்படியே சுற்றி வந்து தையல் போட்டுட்டு வர வேண்டியதான். முடிக்கிறப்போ ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம கீழே வந்து பாட்டம் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டரை நம்ம சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு 2 நல்ல பக்கமும் நல்லா பாருங்கள், 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுத்துலாம் வைக்கல. சின்னதாக நான் வந்து கண்டினியூவாக வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஃப்ளீட்டுக்கும் நான் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை. இந்த கிளாத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்க போகிறேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயும் முடிக்கிறதும் 1 இன்ச்சு வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். குட்டி குட்டியாக வைங்க. ஆனால் வைக்கிற ஃப்ளீட் ஒன்றும் ஒரே சைஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து பிசுறு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி சேம் அந்த பக்கம் அப்படியே தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து 2 பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக நான் வந்து பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம 2 தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அதை வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோலாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து புரியும், உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போது 2 பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த அவுட்லுக் அப்படி தான் இருக்கும். பேக் சைடில் ஒரு கொக்கி வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம். வீட்டில் வந்து பேபி வந்து ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் கட்டிங் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் க்ரியேட்டிவாக தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அது போக நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டனில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். தேங்க்யூ.